ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். என்னைக்குமே ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்களா, நம்மளோட ஆஃபீஸ்லையோ நம்ம ஃபேமிலிலையோ ஃப்ரெண்ட்ஸ்லையோ 2 பேர் இருப்பாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே சேலரி தான் வாங்குவாங்க. ஆனால் ஒருத்தங்க வந்து எப்பவுமே மாச கடைசி ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறத பார்க்க முடியும். ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சொல்கிறேன், இல்லைனா வந்து ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃபினான்ஷியலாக. அதே நேரத்தில் இன்னொருத்தங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க, ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இது எதனாலன்னு யோசிச்சிருக்கீங்களா? 2 பேரும் ஒரே சேலரி தான் வாங்குறாங்க, 2 பேருக்கும் ஒரே ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஒரே மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது, ஒரே கமிட்மெண்ட் இருக்குதுன்னு எல்லாமே வச்சிங்கன்னா கூட ஒருத்தங்க இன்னொருத்தங்களோட பெட்டரா மேனேஜ் பண்றாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். இதுக்கான காரணம் என்னன்னு நம்ம அலசி பார்த்தோம்னா, என்ன சிச்சுவேஷன் வருதுன்னா பெட்டரான ஃபினான்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது வரக்கூடிய வருமானத்தை பத்தின பெட்டரான புரிதல் இருக்கிறவங்க வந்து அதை கம்ஃபர்டபுளா ஹேண்டில் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய ஃபினான்சஸ்ல வந்து இதை மொத்தம் நம்ம 3 மெத்தட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ். என்னானாலும் நம்மளுக்கு மினிமம் இருக்க வேண்டிய ஒரு ஃபினான்ஷியல் குஷன், அது என்னன்னு பாத்துற போறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய வருமானத்துல இன்கம் வந்து நம்ம எப்படி பிரிக்கிறது, 50-30-20 அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. இந்த ரூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நீங்க அன்பிளான்டா இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். மூணாவது, எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு வந்து இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேஜ்ல இருந்து வளரணுங்கிறது எல்லாரோட ஆசையுமா இருக்கும். அதுக்கு தேவையான மைண்ட் செட், இந்த 3 விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதுல நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயத்துல இருந்தே வர ஆரம்பிச்சிடுறேன். நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு செலவு சம்டைம்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சென்னையில வந்து வேளச்சேரியில இருந்தீங்கன்னா டிசம்பர் மாசம் ஆச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வெள்ளம் வராது, லைட்டா தண்ணி கால் வரைக்கும் வந்துட்டு போயிடும். திடீர்னு ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்துரும். அப்போ நம்மளுக்கு வீட்டுல வச்சிருந்த பொருட்களா இருக்கட்டும், வீடு பெயிண்டிங் செலவுல இருந்து வீடை கிளீன் பண்றதுல இருந்து எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வீடுக்கே. இது அதே மாதிரி வந்து நடக்கக்கூடாது, டச் வுட், பட் மேபி நம்மளுக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்படலாம். இந்த மாதிரி இருக்கிறதுல எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம இதெல்லாம் பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா ஒருவேளை நடந்துருச்சுன்னா நம்ம வந்து பல வருஷமா சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையும் அழிச்சிரும். கரெக்டா? சோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே நம்ம கையில பேக்கப்பா சில பெர்சன்டேஜ் ஆஃப் அவர் ரெவென்யூவை வந்து நம்ம வச்சுக்கிறது வந்து நல்லது. பெர்சன்டேஜ் ஆஃப் அவர் இன்கம் அது எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்த அளவுக்கு 3 to 6 months வந்து நம்மளுக்கு தேவையான வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான செலவுன்னு ஒன்று இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 10,000 ரூபீஸ் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5,000ல லைஃப் ஓட்ட முடியும். அந்த 5,000 வந்து இப்போ நீங்க 10,000 சம்பாதிக்கிறீங்க, 5,000ல உங்களால லைஃப் வந்து லீட் பண்ண முடியும்னா இன்டூ 3 or 6 போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 15,000. ஓகேவா? இல்ல நான் வந்து ஒரு 30,000 அந்த 15 to 30,000 ரேஞ்சுக்குள்ள வந்து நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தனியா ஒரு புது பேங்க் அக்கவுண்டே ஓபன் பண்ணி, நீங்க டெய்லி யூஸ் பண்ற அக்கவுண்ட்ல வச்சுக்காதீங்க, நம்மளுக்கே தெரியாம நம்ம செலவு பண்ணிடுவோம். தனியா ஒரு ஃப்ரெஷ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுலயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மணி வர்ற வரைக்கும் இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாச சம்பளத்துல இருந்து ஒரு 1000 அப்படின்னு போட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். அது அதுக்கு தான். என்னானாலும் நீங்க அதை தொட மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான ஒரு சிச்சுவேஷன் வருது, ஒரு விபத்தோ, நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபேமிலில ஒரு திடீர்னு ஒரு கண்டலன்ஸோ, இல்லனா வந்து ஒரு வீட்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோ, வண்டிக்கு ஒரு பிரச்சனை, ரொம்ப ரேண்டமா திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு மட்டுமே யூஸ் பண்றதுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுப்போம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லங்கிறதுனால திணறிடுவாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் திடீர்னு கடன் கேட்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்காம இருக்கிறதுக்கு நம்ம தனியா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல எமர்ஜென்சி ஃபண்ட் போட்டு வச்சிரலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வீடுக்கு, காருக்கு, வண்டிக்கெல்லாம் போட்டு நம்ம எதையாவது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு சின்ன ஸ்கிராப் ஆச்சுனாலும் சரி பண்றதுக்குலாம் வச்சுக்கலாம். பட் இன்சூரன்ஸ் நம்மளோட உடலுக்கு, நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டா? ஒருவேளை நம்மளுக்கு வரக்கூடிய விபத்து வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து இமிடியேட்டா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து சேர்த்து வச்ச காசெல்லாம் இருக்கும். திடீர்னு ஒரு ஆபரேஷன் பண்ணோம்னா 5 லட்சம் ரூபாய்ங்க. ஒரு ஹாஸ்பிட்டல், நல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் பில் போடும். இந்த மாதிரிலாம் வைக்கிறப்ப நம்மளோட சேவிங்ஸ், லைஃப் சேவிங்ஸ் ரெடி ஆகி போயிடும். நம்மளுக்குன்னு மட்டும் இல்ல, எந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் இந்த மாதிரி அடிவாங்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டா? சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து தவிர்க்கிறதுக்கு தான் இன்சூரன்ஸ் நம்ம பிரெஃபர் பண்றோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்மள இந்த ஹாஸ்பிட்டல் பில்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம எந்த இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிறதுல நிறைய சேலஞ்ச் இருக்குது. ரேண்டமா ஒரு ஏஜென்ட் சொல்றது மட்டும் கேட்காம நீங்களே பர்சனலா கம்பேர் பண்ணி பார்க்கறது என்னைக்குமே நான் அட்வைஸ் பண்ணுவேன். அண்ட் கம்பேர் பண்ணக்கூடிய இந்த இன்சூரன்ஸஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு டாப் கம்பெனிஸ்ல இருந்துச்சுன்னா அதோட ரெக்கார்ட்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். அதனால தான் அவங்க பெரிய கம்பெனியா மாறி இருப்பாங்க. எந்த ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு இருக்கிறதுலயே மேக்ஸிமம் கிளைம் செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்களோ, அதாவது இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க செட்டில் பண்ணிடுறாங்கப்பா, அந்த மாதிரி கணக்குல வந்து அட்லீஸ்ட் 90% இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து பிரெஃபர் பண்றது நம்மளுக்கு நல்லது. இது பாத்தீங்கன்னா ஒரு 400 to 500 per month பே பண்ணாலே சம்டைம்ஸ் crores வரைக்கும் கூட கவர் பண்ண சான்சஸ் இருக்குது. இதுல இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போய் சில பிளான்ஸ்ல வந்து சில பேருக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்கும். பிபி பிரச்சனை இருக்கலாம், டயபிட்டிஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வெயிட் பண்ணாம, அந்த பிரச்சனை வர வரைக்கும் வெயிட் பண்ணாம நம்ம முன்னாடியே எடுத்துக்கிறது நல்லது. பட் ஒருவேளை அப்படி பிரச்சனை ஒருத்தங்களுக்கு இருந்தா கூட, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா கூட அதை நம்ம காமிச்சே கூட வந்து நம்ம இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். அண்ட் இதை வந்து ஒருவேளை என்ஆர்ஐ யாராவது பார்த்துட்டு இருக்காங்கனாலோ, இல்ல உங்க ஃபேமிலியில யாராவது வெளிநாட்டுல இருக்காங்கனாலோ, அவங்க ஊர்ல எடுக்கிற இன்சூரன்ஸ் விட நம்ம ஊர்ல எப்பவுமே வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். நீங்க வந்து நம்ம ஊர்ல ஐடென்டிஃபை பண்றப்போ அது 35% வரைக்கும் அவங்க ஊர்ல இன்சூரன்ஸ் எடுக்கிற
எடுக்கிறத விட நம்ம ஊர்ல எடுக்கிறது என்ஆர்ஐஸ்க்கே வந்து பெட்டர்னு சொல்றாங்க. அண்ட் சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து செட்டில்மெண்ட் எல்லாம் வேகமா பண்ணுவாங்க. 30 மினிட்ஸ்ல கிளையன்ட் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ நீங்களே பர்சனலா செக் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறத கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல இருந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மள மட்டும் பார்த்துக்கிட்டா பத்தாது, நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம குடும்பத்துக்கு போட்டு வச்சுக்கணும். ஒருவேளை ஏதாவது நம்மளுக்கு ஒன்று ஆயிடுச்சுனா நம்ம ஃபேமிலி வந்து அடுத்த ஃபியூ இயர்ஸ்க்கு நம்மளை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்னைக்கு படிச்ச ஆளா இருக்கோம்னா அதுக்கு அப்பா அம்மா வந்து சின்ன வயசுல நம்ம மேல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை மேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே யோசிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம நல்லதுக்குன்னு பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க இவ்வளோ நாள் அவங்க நம்மளுக்கு செலவு பண்ணது மட்டும் இல்லாம இனிமே நம்ம பையன் பார்த்துப்பான்னு நினைச்சிருக்கிற நேரத்தில் நம்ம மிஸ் பண்ணிட சான்ஸ் இருக்குது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஆனா கூட ஃபேமிலியை பாதிக்கக்கூடாது ஃபினான்ஷியலா நினைச்சோம்னா அதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டேர்ம் இன்சூரன்ஸ்லயுமே நீங்க 400 இருந்து 500 வரைக்கும் இருக்கக்கூடிய சில பேசிக்கான பிரீமியம்ஸ் நீங்க மந்த்லி பே பண்ணா கூட சில crores வரைக்கும் அப் டு 2 crores வரைக்கும் போகக்கூடிய இன்சூரன்ஸ்லாம் இருக்காங்க. அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கலாம். கம்பேரிட்டிவ்லி டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து லைஃப் இன்சூரன்ஸை விட பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது உங்க சாய்ஸ், நான் உங்களுக்கு விட்டுறேன். அதே மாதிரி எப்படி நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு சொன்னேனோ அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு என்ஆர்ஐஸ் வந்து 30 to 50% வந்து இந்தியாவில் கம்மியா இருக்குங்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸை விட. அண்ட் இந்த இன்சூரன்ஸையுமே நீங்க கம்பேர் பண்ணணும். அதாவது இந்தியாவில் மல்டிபிள் இன்சூரன்ஸ் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். நீங்க என்ன யோசிச்சீங்கன்னா கூட அதுக்கான லிங்க் வந்து நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க ஃபர்தரா பார்க்கலாம். ஒரு QR கோடிங் இருக்கும், அதையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். நீங்களே பர்சனலா செக் பண்ணி பார்க்கறப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்ங்கிறத பாலிசி பஜாரோட கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல இருந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம பேசிக்கா ஃபவுண்டேஷனை போட்டு வச்சாச்சு. என்னானாலும் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். தட் இஸ் அவர் பட்ஜெட்டிங். இதுக்கப்புறம் வரக்கூடிய வருமானம் இருக்குல்ல, இதை நம்ம எனிவே செய்ய வேண்டிய கடமை. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம்ல வந்து நம்ம பிரிக்க போறோம். எப்படி பிரிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா 50-30-20 ரூல் அப்படிங்கிறது மூலமா பிரிக்க போறோம். இதுல இந்த 50 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் நீட்ஸ், அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்கூல், காலேஜ் ஃபீஸ், எலக்ட்ரிக் பில்லு, வீடு ரெண்ட், வண்டிக்கு போடுற பெட்ரோல், இது எல்லாமே வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. என்னானாலும் மாசம் மாசம் நம்மளுக்கு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய செலவு, ரேஷன், நம்மளுக்கு வர வேண்டிய சாப்பாடு, இது எல்லாமே வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க, நம்ம என்ன பண்ணாலும் இதெல்லாம் நம்ம மாசம் மாசம் செலவு இருந்துட்டே இருக்கும். இந்த செலவு எல்லாத்தையும் நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம்ல வந்து 50% அதுக்குன்னு அலோகேட் பண்ணி வச்சிருங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30. இந்த 30 எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி நம்ம லைஃப் வாழ்ந்துடலாம், ஆனா நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு? லைஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்றதுக்கு. இது ஒரு பழைய சிந்தனை இருக்குது. நிறைய பேர் யோசிப்பாங்க வாழ்க்கையில வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் செலிப்ரேட் பண்ணணும். அப்போ எல்லாரும் 70 வயசுல செலிப்ரேட் பண்ணணும்னா ஹெல்த் இருக்காது. இருக்கிறப்பமே கொஞ்சம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு மாசம் ஒரு தியேட்டர்ல போய் நல்ல சூப்பரா ஒரு ஏசி தியேட்டர்ல உட்காந்து பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு லக்ஸுரி பேமெண்ட். அதே மாதிரி வந்து நீங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போயிட்டு வரணும்னாலும் சரி, இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் இருக்குல்ல, வாங்கணும்னு நினைச்ச அந்த ஒரு பெட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கிற ஆசைகள், இந்த போடணும்னு நினைச்ச ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் நம்ம வந்து அகாமடேட் பண்றதுக்கு 30% ஆஃப் ஒரு இன்கம் வந்து அதுக்கு விட்டுறலாம். இது போக 20% இன்னும் பாக்கி இருக்கு. கரெக்டா? இந்த 20% தான் நம்மளோட அஃபென்ஸ். இவ்வளவு நாள் நம்ம ப்ளே பண்ணது டிஃபென்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட், நம்மளுக்கு தேவையான செலவு, அப்பப்போ போயிட்டு வர என்டர்டைன்மெண்ட். இந்த 20% என்னன்னு பாத்தீங்கன்னா அஃபென்ஸ் கேம். நம்ம வளரணும், நம்ம சம்பாதிச்சுட்டு இப்படியே இருந்துடக்கூடாது. நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா நம்ம கூட நமக்கு வரக்கூடிய ரெவென்யூவை வந்து நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி ஒரு 20% வந்து நம்ம ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். தட் இஸ் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், பேங்க்ல இருக்கிற ஒரு FDயா இருக்கட்டும், அது உங்களோட சாய்ஸ், உங்களோட ரிஸ்க் டேக்கிங் ஆப்படைட்டை பொறுத்து, தங்கமா இருக்கட்டும், எனிதிங். ஸோ உங்களுக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் தோணா, சில்வர் வந்து நான் பெருசா அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கோல்டு இஸ் கோல்டு, சில்வர் வந்து அப்படி சொல்ல முடியாது. பட் தட்ஸ் அ டாபிக் ஃபார் அனதர் டே. பட் இந்த மாதிரி எதுல நீங்க நினைச்சீங்கனாலும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கரெக்டா? நீங்க வந்து இந்த மணியை வந்து உங்களோட ஃபியூச்சர் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களா, அதுக்கு ஒரு 20%. அது ஒரு சின்ன ஆண்டர்பிரினர்ஷிப் ஹஸ்லா கூட இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், சைடு ஹஸ்லா கூட இருக்கலாம், அதுக்கு ஒரு 20% வச்சிருங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு இருக்கிறதுலே முக்கியமா இருக்க வேண்டிய விஷயம் மைண்ட் செட். ஏன்னா நம்ம வந்து பேசிக்கா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பட்ஜெட்டிங் போட்டாச்சு, இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் சரியா இருந்தாதான் நம்ம எல்லாத்தையும் ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுக்கு நம்மளுக்கு சில பேசிக்கான நம்பிக்கைகளை நம்ம தெளிவா வச்சிடணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின் ஓவர் லக். நம்மளுக்கு ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறத விட டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயத்தை நோக்கி போனோம்னா அதுல ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜிம்முக்கு போயிட்டு ஒரு நாள் வேற லெவல்ல பம்ப் பண்ணிட்டு வேற லெவல்ல வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஆர்ம்ஸ் செஸ்ட் ஏதாவது ஏறி இருக்குமா? ஏறி இருக்காது. ஆனா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து டெய்லி போவான், கொஞ்சம் தான் வேலை பார்ப்பான், கொஞ்சம் தான் ஒர்க் அவுட் பண்ணுவான், ஆனா டெய்லி போய்கிட்டே இருப்பான். மாசம் ஃபுல்லா போவான், சில பேர் வருஷம் ஃபுல்லா போவாங்க. அந்த 1 இயர் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துக்கும் எண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து டிசிப்ளின்டா பண்ணக்கூடிய ஒர்க் வந்து என்னைக்குமே ஒரே நாள் புஷ் பண்றதை
நினைக்கிறத விட, ஒரு லக்ல நடக்கும்னு நினைக்கிறத விட பெட்டரான ஆப்ஷன். ஸோ டிசிப்ளின் இஸ் ஆல்வேஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் மணில. ஓகேவா? டிசிப்ளின்டா இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் பிஃபோர் அஃபென்ஸ். நான் சொன்ன மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸா இருக்கட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும், எமர்ஜென்சி ஃபண்டா இருக்கட்டும், இதெல்லாம் டிஃபென்ஸ். நம்மள ரெடி பண்ணி வச்சுக்கிறது, பட்ஜெட்டிங், இது எல்லாமே டிஃபென்ஸ். அஃபென்ஸ் அதுக்கப்புறம் தான். நம்ம அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அஃபென்ஸ் மோடுக்கு போயிடும். முதல்ல டிஃபென்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்பனா தான் அஃபென்ஸ் பண்ண முடியும். மூணாவது என்ஜாய்மெண்ட் இருக்கணும். ஆனா அது ஸ்ட்ரக்சர்டா இருக்கட்டும். ரேண்டமா இருக்கக்கூடாது. கண்டமானிக்கு இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு மாசக்கடையில் கஷ்டப்படக்கூடாது. அதுக்குன்னு 30% அதுல ஸ்டிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம ஒரு விஷயத்தை வாங்குறப்போ எது அசெட் எது லயபிலிட்டிங்கிற தெளிவான டிஃபரன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து லயபிலிட்டிஸ் அசெட்னு நினைச்சு வாங்கிடுவோம். அசெட் இஸ் அசெட், லயபிலிட்டி இஸ் லயபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய கார் வாங்குறோனாலோ ஒரு பைக் வாங்குறோனாலோ அது அசெட்டா லயபிலிட்டியாங்கிறது நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோங்கிறதுல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஸ்விக்கி டெலிவரி பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அசெட் ஆகும். ஆனா அதே இது நான் வந்து பஸ்லயும் போயிட்டு வரலாம். ஆனா நான் இப்போ அதை வந்து கொஞ்சம் எக்ஸஸா நான் செலவு பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா அது லயபிலிட்டி. ஏன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அதுக்குன்னு செலவுகள் வரும். அதுக்குன்னு ஆயில் சேஞ்ச், இதுக்குன்னு வண்டியே வாங்காதீங்கன்னா சொல்லல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு இதில் ஓகே, இதில் எனக்கு செலவு இருக்குது, இது வாங்கினா எனக்கு இவ்வளோ செலவு இருக்க போகுது, இது வந்து அசெட் கிடையாது, இது லயபிலிட்டி, டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னனாலும் பண்ணிக்கலாம். நான் எதையுமே என்ஜாய் பண்ணக்கூடாது, வாழ்க்கை ஃபுல்லாக கம்முன்னு இருக்கணும், உம்முன்னு இருக்கணும் அப்படிலாம் சொல்லல. எல்லாமே பண்ணலாம், எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். பட் டூ இட் ஆஃப்டர் நோயிங் இட். ஸோ உங்களுக்கு மைண்டுக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, இது வந்து ஒரு லயபிலிட்டி, இதில் இந்த செலவெல்லாம் வரும். தெரிஞ்சு இன்ஃபார்ம்டா எதா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னால் நம்ம வந்து பிளானிங் அவர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் வில் பி, நான் சொன்ன மாதிரி அன்பிளான்டா இருக்கிறதுக்கு இது பெட்டரா இருக்கும். இதை விட பெட்டரான பிளான்ஸ் 1000 பேர் சொல்லலாம், உங்களுக்கே கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வந்து இவ்வளவு நேரம் அன்பிளான்டா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். இங்க இருக்கிற லிங்க் ஆர் QR கோட நீங்க யூஸ் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குனீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு 25%, டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு 15% டிஸ்கவுண்ட் தராங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்பான்சர் பண்ணது பாலிசி பஜார் தான். அவங்களோட லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களோட இன்சூரன்ஸ் எது வாங்கணுங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். I'll see you in another video. Until then, bye மதன் கௌரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல்ல தொடர்ந்து கண்டினியூஸா நான் வேர்ல்ட்ல இருக்க நிறைய விஷயங்களை பேசிட்டே இருக்கேன். நீங்க அதை டெய்லி பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை. Cheers MGs.